நாளைக்கு 20/6/2026 அப்பா இறந்து 4 வருஷம் ஆக போகுது. 4வது வருஷம் நாளையோட. தாய் தந்தையே அவங்க வயதான காலத்தில் அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்க இல்லாதபோது தான் அவங்களுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். அவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது. இப்போ அப்பா இறந்து 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் அவர் இருக்கும்போது நம்மளுக்கு அவருடைய அருமை தெரியல. அவர் இப்பயும் அவர் ஆத்மா எங்கள் கூட இருந்துன்னு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கியும் நம்ம அவரை நினைக்கும் போது இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணுது. நான் நிறைய பேர் நீங்கள் ஏங்க உங்கள் அப்பா சமாதியாண்ட போயிட்டு அடிக்கடி படைக்கிறீங்க, பூஜை பண்ணுறீங்க, வருஷத்துக்கு ஒரு தாட்டி பண்ண போதுமே, அவருடைய அந்த இறந்த நாளுக்கு வருஷத்துக்கு ஒரு தாட்டி பண்ண போதும்னாங்க. அடிக்கடி ஏன் நான் சில டைமில் பார்க்குறேன் நீங்கள் உங்கள் அப்பா சமாதியாண்ட படைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நண்பர்கள் தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை அவர் உயிரோட வரைக்கும் நல்லபடியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி அவர் இறக்குற ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மன சங்கடத்தில் அவர் மேலே நம்ம ஒரு கோபத்தில் அவரை ஒரு 2 அடி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. 2 அடி அடிச்சிட்டேன். அதுக்கு தண்டனையாக தான் எனக்கு நான் கொடுத்துக்கிற தண்டனை அது. அவர் சமாதியை எப்போல்லாம் ஒரு ஞாபகம் வருதோ அப்போ அவர் சமாதியாண்ட போய் படைச்சிட்டு மன்னிப்பு கேட்டு வரும். நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். அது அவர் கால் ஊனமாக இருக்கும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எங்களை வளர்க்க. நாங்கள் அவர் சொல்லி மாளாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்க்குறதுக்கு சொல்லி மாளாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு. அப்படிப்பட்டவர் நான் இப்பயும் சாமியாக கும்பிட்டுன்னு இருக்கிறோம். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது ஒரு சின்ன மன கஷ்டத்தில் அவரை நம்ம அடிக்க வேண்டியதாகிடுது. ஒரு 2 அடி அந்த அதுக்கு பிரார்த்தனமாக தான் எப்போல்லாம் ஒரு ஞாபகம் வருதோ அப்போ அவர் சமாதியாண்ட போய் படைச்சி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் செஞ்ச தப்பு தான், மன்னிச்சிடுப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எல்லோரும் கொடுக்குற மாரி தான் வருஷம் தேவசம் கொடுக்குறது, தீதி எல்லாம் கொடுக்குற மாரி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் மன கஷ்டம் சில டைமில். அவர் நல்லா பார்த்துட்டு இருந்து கடைசி நேரம் அவர் இறைவனோட சேர்ற அந்த நேரத்தில் ஒரு 3-4 மாதம் இருக்கும்போது ஒரு சின்ன மன கஷ்டத்தில் நம்ம அவர் மேலே கை வைக்க வேண்டியதாக ஆகிடுது. அதுக்கு தண்டனையாக தான் எனக்கு தண்டனையாக தான் அவர் ஞாபகம் வரும்போது அவர் சமாதியாண்ட போயிட்டு படிச்சுட்டு வருவோம். எனக்கு அது